ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் சீரிஸாக வெளியான தி ஜென்டில்மேன் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா 2020 இதே பேர்ல வெளியான படத்துடைய ஸ்பின் ஆஃபா தான் இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. அந்த படம் வெளியாகும் போது நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். லிங்க் ஐ கார்டுல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். எடி ஹார்னிமன் ஒரு முன்னாள் பிரிட்டிஷ் ஆர்மி ஆபீசரா இருக்காரு. இவருடைய அப்பா எதிர்பாராத விதமா இறந்ததுக்கு அப்புறமா ஃபேமிலி எஸ்டேட் பாத்தீங்கன்னா இவர் இன்ஹெரிட் பண்றாரு. இவர் அங்க ஒரு குவைட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் லைஃப் வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்போட இருக்காரு. பட் அந்த கண்ட்ரி ஹவுஸ் தான் இங்கிலாந்துல பெரிய அளவுல கஞ்சா புழக்கம் இருக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு பவர்ஃபுல்லான கிரைம் பாஸ் உடைய மகளான சூசி கிளாஸ் தான் இந்த பிசினஸ் வந்து நடத்திட்டு வராங்க. அது தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற முடிவுலயும் இருக்காங்க. ரைவல் கேங்ஸ், டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஆபரேஷன் எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு இருக்க எடி இந்த கிரைம் அண்டர்வேர்ல்டுக்குள்ள இழுக்கப்படுறாரு. தன் ஃபேமிலி எஸ்டேட்டை காப்பாற்ற ஆரம்பிச்ச எடி பாத்தீங்கன்னா அதுல எப்படி ஒரு கீ பிளேயரா மாறினாரு அப்படின்றது தான் இந்த சீரிஸ் உடைய கதையே. தி ஜென்டில்மேன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷ் அண்ட் என்டர்டெய்னிங் கிரைம் சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். பிரிட்டிஷ்ல அப்பர் கிளாஸ் மக்களுடைய வாழ்வையும் கிரைம் அண்டர்வேர்ல்டையும் இணைச்சு இந்த சீரிஸ்ல வந்து சொல்லிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். தியோ ஜேம்ஸ் உடைய கரிஸ்மேட்டிக் பெர்ஃபார்மன்ஸ், ஷார்ப்பான கை ரிச்சி ஸ்டைல் ஹியூமர், மெமரபிள் கேரக்டர்ஸ், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஒரு பிஞ்ச் வாட்ச் சீரிஸா மாத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். தியோ ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா எடி ரோல்ல இருக்கிற அந்த சாம், இன்டெலிஜென்ஸ், கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் எலிவேட் பண்ற மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். எப்படி ஒரு பிரிட்டிஷ் அரிஸ்டோக்ராட்டா இருந்து கிரைம் பாஸா மாறுறாரு அப்படின்ற அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல. கை ரிச்சியோட டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த சீரிஸ்க்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. வழக்கம் போலயே ஒரு கிளாசிக்கான கை ரிச்சி ஸ்டைல தான் இந்த சீரிஸுமே இருக்கு. ஹியூமரஸ் டயலாக்ஸ், வித்தியாசமான கேரக்டர்ஸ், ஃபாஸ்ட் பேஸ்ட் ஸ்டோரி டெல்லிங், டார்க் ஹியூமர் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சரியான அளவுல பிளெண்ட் பண்ணி இந்த சீரிஸை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. தியோ ஜேம்ஸ், காயா இவங்க ரெண்டு பேருடைய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்களோட சீக்வன்ஸ் எல்லாமே எங்கேஜிங்கா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஸ்டைலிஷான சினிமாட்டோகிராஃபி இந்த சீரிஸ்க்கான இன்னொரு பலமாவே அமைஞ்சிருக்கு. லக்ஸூரிஸான இங்கிலீஷ் கண்ட்ரி சைட காட்டுறதா இருக்கட்டும், அதே நேரத்தில் ஒரு சிக்கான கிரைம் த்ரில்லர் ஆஸ்தட்டிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே விஷுவலா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். சப்போர்ட்டிங் காஸ்ட்ல நடிச்சவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்களோட சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. காமெடி, கிரைம், வயலன்ஸ், சஸ்பென்ஸ், ஹியூமர் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சரியான அளவுல கலந்து சொன்ன ஒரு சீரிஸா இந்த சீரிஸ் வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு. இருந்தாலுமே அந்த சீரிஸ் உடைய ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணல. சோ அதை பத்தி நம்ம பேச வேணாம். பேசிங் மோஸ்ட்லி நல்லா இருக்கும். சில டிராமாட்டிக் போர்ஷன் வந்து உங்களுக்கு லேக் ஆகிற மாதிரி இருக்கும். அதுமே பாத்தீங்கன்னா டயலாக்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பெருசா தெரியாது. 2024 வெளியான சிறந்த சீரிஸ்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த சீரிஸ்ல அடர்கான் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தி ஜென்டில்மேன் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10.